ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஜேங்கோஸ் அட்மின் பேனல். அதுக்கப்புறம் எப்படி ஒரு சூப்பர் யூசர் கிரியேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் நம்மளுடைய கஸ்டம் மாடலை எப்படி ஜேங்கோ அட்மின் பேனலோட ரெஜிஸ்டர் பண்ணுறது, அதுக்கப்புறம் நம்ம ரெஜிஸ்டர் பண்ண கஸ்டம் மாடலை எப்படி விசுவலி கஸ்டமைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வாட் இஸ் ஜேங்கோ அட்மின். ஸோ ஜேங்கோ அட்மின் என்பது பவர்ஃபுல் அட்மின் யூசர் இன்டர்ஃபேஸ். இதை ஜேங்கோ பில்டினா ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த அட்மின் பேனலை யூஸ் பண்ணி நம்மளால டேட்டாவை ஆட், எடிட், டெலீட் பண்ணிக்க முடியும். அதுவும் சிங்கிள் லைன் ஆஃப் த்ரெட் ஆப்ரேஷன் கோட் எழுதாம இதை நம்மளால பண்ணிக்க முடியும். இந்த அட்மின் பேனல் நாம டெவலப் பண்ண போற இ-காமர்ஸ் வெப்சைட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ராடக்ட், ஆர்டர்ஸ், யூசர் டேட்டாவை டெவலப்மெண்ட் போதும் நம்மளால மேனேஜ் பண்ணிக்க முடியும், ப்ரொடக்ஷன் போதும் நம்மளால மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால இந்த அட்மின் பேனல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அடுத்து how to enable Django admin panel அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். பை டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராஜெக்ட்லேயும் இந்த Django ஆப் ஆல்ரெடி இன்க்ளூடட் ஆகிருக்கும். பட் இது எப்படி செட்டப் ஆகிருக்கு, இல்லை ப்ராப்பராக செட்டப் ஆகிருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து செட்டிங் ஸ்டார்ட் பை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் இன்ஸ்டால் ஆப் செட்டிங்ஸ் வந்தீங்கன்னா இங்கே django.contrib.admin இருக்கும். ஸோ இந்த லைன் இன்க்ளூட் ஆகிருக்கணும். அடுத்து url.py இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் admin.site.urls சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கான பாத் வந்து admin/ கொடுத்துருக்காங்க. இந்த நேம் அட்மின் பாத் நேம் வந்து நம்ம மாற்றிக்கலாம். லைக் மை ஷாப் அட்மின் ஆர் இல்லைனா இ-காமர்ஸ் அட்மின் இது போல் மாற்றிக்கலாம். பட் இது ஜென்ரிக்காகவும் ரீசனபிளாகவும் இருக்குது. ஸோ அதனால் அப்படியே விட்டுறேன். ஓகே, இந்த 2 லைன் வந்து ஆட் ஆகிருந்துன்னா ப்ராப்பராக நம்மளுடைய ப்ராஜெக்டில் செட்டப் ஆகிருக்கு. ஸோ இப்போ இந்த அட்மின் பேனலை நம்ம அக்சஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சர்வர் ரன் பண்ணணும். ஸோ நான் வந்து சர்வர் ரன் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து பைத்தான் manage.py ஸ்பேஸ் ரன் சர்வர் கொடுத்துட்டு என்டர் கொடுத்துக்கிறேன். கொடுத்த உடனே நமக்கு லோக்கல் டொமைன் இருக்குது. ஸோ நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண உடனே நம்மளுடைய வெப்சைட் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ அட்மின் பேனல் அக்சஸ் பண்ணுறதுக்கு அட்மின் பாத் வந்து என்டர் பண்ணிக்கிறேன். என்டர் பண்ண உடனே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்மின் லாகின் பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகிடும். ஜேங்கோ அட்மின் பேஜை வந்து அக்சஸ் பண்ணுறதுக்கு நமக்கு யூசர் கிரெடென்சியல் வேணும். இதற்காக நாம் வெரி ஃபர்ஸ்ட் யூசர் கிரியேட் பண்ண போகிறோம், அதாவது சூப்பர் யூசர். சூப்பர் யூசர் என்பது நம்மளுடைய வெப்சைட்டில் இருக்கிற எல்லா ப்ரிவிலேஜையும் எல்லா பெர்மிஷனையும் உடைய ஒரு யூசரை கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதற்காக நான் VS கோடு ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ VS கோடில் ஃபர்ஸ்ட் வந்து டேட்டாபேஸ் அக்சஸ் பண்ணிக்கிறேன். டேட்டாபேஸில் auth_user அந்த டேபிளை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த ஒரு யூசருமே இல்லை. அதனால நம்ம வெரி ஃபர்ஸ்ட் யூசர் கிரியேட் பண்ண போறோம். ஜேங்கோ வந்து வெரி ஃபர்ஸ்ட் யூசராக சூப்பர் யூசர் மட்டும்தான் கிரியேட் பண்ண அலோவ் பண்ணும். ஸோ சூப்பர் யூசரை கிரியேட் பண்றதுக்கு இங்க கீழே டெர்மினல்ல ஸ்பிளிட் ஸ்கிரீன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணீங்கன்னா நம்மளுடைய ப்ராஜெக்ட் பார்த்து ஓப்பன் ஆயிடும். ஸோ இங்க பைத்தான் manage.py create super user அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிட்டு என்டர் கொடுக்குறேன். ஸோ என்டர் கொடுத்த உடனே நமக்கு யூசர் நேம் கேட்குது. ஸோ நான் இப்போதைக்கு டெஸ்ட்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். அடுத்து இமெயில் அட்ரஸ் கேட்குது. ஸோ test@gmail.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டம்மி இமெயிலில் கொடுத்துக்கிறேன். அடுத்து பாஸ்வேர்ட் கேட்குது. உங்களுக்கு என்ன பாஸ்வேர்டோ அதை என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்த உடனே நமக்கு சூப்பர் யூசர் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துச்சு. விச் மீன்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் யூசர் கிரியேட் பண்ணிட்டோம். ரெஃப்ரெஷ் பண்ணுற இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு யூசர் கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இதில் நம்ம கொடுத்த டேட்டா எல்லாமே இருக்குது. இஸ் சூப்பர் யூசர் அதில் வந்து 1ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது ட்ரூ. ஓகே, நம்மளுடைய கிரியேட் பண்ண யூசர் வந்து சூப்பர் யூசர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுற ஃபீல்டு இது. ஓகே, அடுத்து நாம் கிரியேட் பண்ண சூப்பர் யூசரை வச்சுட்டு ஜேங்கோ அட்மின் பேனல் லாகின் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து ஜேங்கோ அட்மின் பேனல் வந்துக்கிறேன். டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு யூசர் நேம் கிரியேட் பண்ண கொடுத்துக்கிறேன். பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு லாகின் கொடுக்குறேன். ஸோ லாகின் கொடுத்தோடனே நமக்கு அட்மின் பேனல் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குரூப், அதுக்கப்புறம் யூசர்ஸ்ன்னு சொல்லிட்டு 2 டேபிள் வந்து இங்கே ஆல்ரெடி ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. குரூப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த ஒரு குரூப்பும் இல்லை. ஸோ நம்ம நியூ குரூப்ஸ் வந்து ஆட் பண்ணோம்னா எங்கள் குரூப் நேம் கொடுத்துட்டு ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இந்த குரூப்புக்கு தேவையான பெர்மிஷன்ஸ் என்னென்ன வேணுமோ ஸோ அதை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே கொடுத்தோம்னா இங்கே அந்த பெர்மிஷன் எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து எனேபிள் ஆகிடும். ஃபைனலாக வந்து சேவ் கொடுத்தீங்கன்னா அந்த குரூப் வந்து சேவ் ஆகிடும். ஸோ அடுத்து வந்து யூசர்ஸ் டேபிள் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நாம கிரியேட் பண்ண சூப்பர் யூசர் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ நான் இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூசர் நேம் டெஸ்ட்னு கொடுத்தேன். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் வந்து எம்டியாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த யூசரோட ஆக்டிவ் ஸ்டேட்டஸ் டிக் ஆகிருக்கு.
ஸ்டாஃப் ஸ்டேட்டஸ் வந்து இங்க டிக் ஆயிருக்கு. ஸ்டாஃப்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அட்மின் பேனல்ல நம்ம லாகின் பண்ணிக்க முடியும். சூப்பர் யூசர் ஸ்டேட்டஸ் வந்து டிக் ஆயிருக்கு. அதாவது சூப்பர் யூசருக்கு எல்லா பெர்மிஷனும் இருக்கும். அதாவது நாம மேனுவலா எந்த பெர்மிஷனும் ஆட் பண்ண தேவையில்லை. ஸோ இன்னும் சில யூசர் பெர்மிஷன்ஸ் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. ஸோ இத வந்து ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நானு இதுல என்னுடைய யூசர் நேம் வந்து சேஞ்ச் பண்ணிக்க போறேன். மணிகண்டன் குடுக்க போறேன். லாஸ்ட் நேம் பெரியசாமி. ஸோ குடுத்துட்டு இங்க சேவ் குடுக்க போறேன். சேவ் குடுத்த உடனே எனக்கு வந்து மணி வாஸ் சேஞ்ச்டு சக்சஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. இங்க எனக்கு யூசர் நேம் சேஞ்ச் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்ல, நம்மளால நியூ யூசர் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால இங்க ஆட் யூசர்ன்னு இருக்கு இந்த பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இங்க வந்து நியூ யூசர் அப்படின்னு சொல்லிட்டு யூசர் நேம் என்டர் பண்ணிக்கிறேன். அடுத்து பாஸ்வேர்டு உங்களுக்கு என்ன தோணுதோ அது குடுத்துக்கோங்க. ஸோ குடுத்துட்டு சேவ் குடுக்குறேன். சேவ் குடுத்த உடனே நமக்கு நியூ யூசர் வந்து சக்சஸ்ஃபுல்லா சேவ் ஆயிடுச்சு. சேஞ்ச் பண்ண சொல்லி நம்மள வந்து ரெக்கமெண்ட் பண்ணுது. ஸோ ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய டேட்டாபேஸ்ல வந்து செக் பண்ணிடலாம். ஸோ ரெஃப்ரெஷ் பட்டன் வந்து பண்றேன். கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா, நான் பண்ண சேஞ்சஸ் வந்து ஃபர்ஸ்ட் யூசர் அதாவது சூப்பர் யூசருக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. பிளஸ் வந்து நியூ யூசரும் வந்து நமக்கு வந்து இங்க ஆட் ஆயிருக்கு. ஸோ இப்ப நியூவா கிரியேட் பண்ண யூசர் டீடைல்ஸ் வந்து அப்டேட் பண்ணா பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இப்போதைக்கு பண்ண போறதில்ல. ஸோ வந்து அதனால யூசர் டேபிள் வந்துக்கிறேன். ஓகே. இப்ப அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ப்ராஜெக்ட்ல ப்ராடக்ட்ஸ்ல மாடல்.py இந்த ப்ராடக்ட் டேபிள் வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டேபிள வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா, அட்மின் பேனல்ல ரெஜிஸ்டர் பண்ண போறேன். ஓகே. ஸோ அதற்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா, admin.py இந்த ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அட்மின் வந்து ஆல்ரெடி இம்போர்ட் ஆயிருக்கு. பிளஸ் நமக்கு வந்து நாம கிரியேட் பண்ண கஸ்டம் மாடல் வந்து இம்போர்ட் பண்ணணும். ஸோ நான் அத இம்போர்ட் பண்ணிக்கிறேன். டாட் மாடல்ஸ் இம்போர்ட் ப்ராடக்ட் டேபிள் நம்ம கிரியேட் பண்ணது இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் பண்ணிட்டு கீழ வந்து admin டாட் சைட் டாட் ரெஜிஸ்டர் அதுக்குள்ள நாம இம்போர்ட் பண்ண ப்ராடக்ட் மாடலை வந்து பாஸ் பண்ணிக்கிறேன். பாஸ் பண்ணிட்டு சேவ் கொடுக்குறேன். சேவ் கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு சர்வர் ரீரன் ஆயிடுச்சு. ஸோ இங்க வந்து அட்மின் பேனல்ல ரெஃப்ரெஷ் பண்றேன். ரெஃப்ரெஷ் பண்ண உடனே நமக்கு இந்த ப்ராடக்ட் டேபிள் வந்து இங்க நமக்கு இன்க்ளூட் ஆயிருச்சு. ஸோ ப்ராடக்ட்ஸ்ங்கிறது நம்மளுடைய ஆப் நேம். அதுல வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து நமக்கு இம்போர்ட் ஆயிருச்சு. ஸோ அந்த டேபிள் வந்து நமக்கு இங்க டிஸ்ப்ளே ஆயிடுச்சு. நான் அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ண உடனே ஆல்ரெடி நம்மளுடைய ப்ராடக்ட் டேபிள்ல வந்து பார்த்தீங்கன்னா, லேப்டாப்னு சொல்லிட்டு ஒரு ரெக்கார்ட் இருக்கு. ஓகே, அதை நான் ஓப்பன் பண்றேன். ஸோ இன்கேஸ் நீங்க இந்த ரெக்கார்டை வந்து அப்டேட் பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணிட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா அப்டேட் ஆகிடும். கேஸ் வேணாம்னு நினைச்சீங்கன்னா டெலீட் பண்ணிக்கலாம். ஓகே, பட் நான் வந்து நியூவா ஒரு ப்ராடக்ட் வந்து ஆட் பண்றேன். ஸோ அதுக்கு வந்து சாம்சங்னு கொடுத்துக்கிறேன். ப்ரைஸ் வந்து 20,000 கொடுத்துக்கிறேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு மொபைல்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, கொடுத்துட்டு ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 100 கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு சேவ் கொடுக்குறேன். சேவ் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா, இந்த ரெக்கார்டு வந்து நமக்கு சேவ் ஆயிடுச்சு. டேட்டாபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ப்ராடக்ட் அண்டர்ஸ்கோர் ப்ராடக்ட் அதை நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நாம இப்போ என்டர் பண்ண அந்த ரெக்கார்டு வந்து சேவ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட் டேபிள்ல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ப்ராடக்ட்டோட ஈச் ரெக்கார்டு வந்து பார்த்தீங்கன்னா, அதோட நேம் மட்டும் டிஸ்ப்ளே ஆகுது. பட் நமக்கு இன்னும் சில காலம்ஸ் வந்து டிஸ்ப்ளே பண்ணணும். அதை நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, admin.py வந்துக்கிறேன். ஸோ இங்க வந்து மேலே ஒரு கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் ப்ராடக்ட் டாட் ப்ராடக்ட் அட்மின் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கிறேன். இதில் வந்து அட்மின் டாட் மாடல் அட்மின் ஸோ கொடுத்துட்டு கிளாஸ் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் நிறைய டிஃபால்ட் அட்ரிபியூட்ஸ் இருக்குது. அதை நம்ம சேஞ்ச் பண்ணணும்னா இந்த டிஃபால்ட் பிஹேவியரை நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதில் ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் அண்டர்ஸ்கோர் டிஸ்பிளே. இதில் டப்புளில் நமக்கு என்னென்ன ஃபீல்ட்ஸ் வந்து டிஸ்ப்ளே பண்ணணும் அப்படிங்கிறத நான் இங்கே மென்ஷன் பண்ண போகிறேன். எனக்கு வந்து நேம் ஸ்டாக். ஸோ அதுக்கு முன்னாடி ப்ரைஸ் ஃபீல்டு வந்து மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அது ப்ரைஸ். ஓகே, ஸோ அடுத்த அட்ரிபியூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஃபில்டர். ஓகே, ஸோ இந்த அட்ரிபியூட்ஸ் அதாவது இந்த அட்ரிபியூட்ஸ் வந்து நம்ம மென்ஷன் பண்ணோம்னா ஃபில்டர் வந்து நமக்கு எனேபிள் ஆகும். என்னென்ன ஃபீல்ட்ஸ் வந்து நம்ம ஃபில்டர் அப்ளை பண்ணணும் அந்த ஃபீல்ட்ஸ் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேலே கொடுத்துருக்க நேம் ப்ரைஸ் ஸ்டாக் அந்த ஃபீல்ட்ஸ் வந்து ஃபில்டருக்கும் கொடுத்துட்டேன். அடுத்த அட்ரிபியூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் ஃபீல்ட்ஸ். ஸோ இந்த அட்ரிபியூட்ஸ் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஹியூஜ் ரெக்கார்டு அதாவது நிறைய ரெக்கார்ட்ஸ் இருக்குது. அதில் ஏதாவது ரெக்கார்டை வந்து சர்ச் பண்ணி எடுக்கணும்னா அதுக்கு எந்தெந்த ஃபீல்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து நான் நேம் அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன் ஃபீல்ட்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து வந்து நம்ம வந்து எந்தெந்த ஃபீல்டு வந்து நம்ம அப்டேட் பண்ணிக்க முடியும் அதாவது எடிட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது நம்மளால இங்கே செட் பண்ண முடியும்.
லிஸ்ட், எடிட்டபிள். இதில் வந்து எனக்கு வந்து ஸ்டாக், அதுக்கப்புறம் ப்ரைஸ், இது 2 மட்டும் தான் எடிட் பண்ணணும். வேறு எதையும் எடிட் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் நான் இந்த 2 ஃபீல்டு வந்து இங்கே காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். ஸோ போட்டுட்டு, ஸோ இப்போ நம்ம கிரியேட் பண்ண இந்த ப்ராடக்ட் அட்மின் வந்து இங்கே ஆல்ரெடி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணதில் ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணிடும். இப்போ இந்த ப்ராடக்ட் அட்மின் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஃபால்ட் பிஹேவியரை வந்து ஓவர் ரைட் பண்ணும். ஸோ நான் இப்போ சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணும்போது நமக்கு வந்து சர்வர் ரீலோட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அட்மின் பேஜ் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ரெஃப்ரெஷ் பண்ணும்போது நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபீல்டு வந்து டிஸ்பிளே ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். அந்த காலம் வந்து நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகுது. ப்ளஸ் எடிட்டபிள் ஃபீல்டு ப்ரைஸ் அண்ட் ஸ்டாக் கொடுத்துருந்தோம். ஸோ அது வந்து இங்கே எடிட் பண்ணிக்க முடியும். அடுத்து வந்து இங்கே ஃபில்டர் ஆப்ஷன் எனேபிள் ஆயிருக்கு. நேம், ப்ரைஸ், ஸ்டாக் கொடுத்துருந்தேன். ஸோ அதே போல் இங்கே எனேபிள் ஆயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் லேப்டாப் மட்டும் செலக்ட் பண்ணால் லேப்டாப். ஓகே, கிளியர் ஃபில்டர் கொடுத்துக்கலாம். அது போல் இங்கே நமக்கு என்னென்ன ஃபில்டர் வேணுமோ அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து சர்ச் ஃபீல்டு வந்து நான் டிஸ்கிரிப்ஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நேம் கொடுத்துருந்தேன். டிஸ்கிரிப்ஷனில் ஆண்ட்ராய்டு மொபைல்ஸ் சொல்லிட்டு லாஸ்ட் ரெக்கார்ட் கிரியேட் பண்ணும்போது கொடுத்துருந்தேன். கொடுத்துட்டு சர்ச் கொடுக்குறேன். ஸோ சாம்சங் மொபைலுக்கு மட்டும்தான் நான் ஆண்ட்ராய்டு மொபைல்னு கொடுத்துருந்தேன். அந்த ரெக்கார்டு வந்து எனக்கு ஃபில்டர் பண்ணிடுச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு மொபைல். ஸோ இந்த ஃபீச்சர்ஸும் நம்ம எனேபிள் பண்ணிக்க முடியும். ஸோ இப்படி தான் நம்மளுடைய கஸ்டம் மாடல் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். இதில் இன்னும் நிறைய அட்வான்ஸ் கஸ்டமைசேஷன் நம்மளால பண்ணிக்க முடியும். அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜாங்கோ அட்மின் பேனல்லே வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கு வந்து செப்பரேட் பேக்கேஜஸ் இருக்குது. அதை இன்ஸ்டால் பண்ணிட்டு செட்டப் பண்ணால் நம்மளால பண்ணிக்க முடியும். இந்த டோட்டல் விசுவலைசேஷனே நம்மளால அப்டேட் பண்ணிக்க முடியும். ப்ளஸ் சார்ட், அது போன்ற ஃபீச்சர்ஸையும் நம்மளால அப்டேட் பண்ணிக்க முடியும். இதுக்கு எல்லாமே நம்ம தேர்ட் பார்ட்டி லைப்ரரி இன்ஸ்டால் பண்ணணும். பட் இப்போதைக்கு இதுவே வந்து பார்த்தீங்கன்னா போதுமானது. ஜாங்கோ அட்மின் பேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேர்ல்டு கிளாஸ் அட்மின் பேனல். ஸோ அதனால இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் குட்டாக இருக்கும். அடுத்து சில சேஞ்சஸ் நம்மளால பண்ணிக்க முடியும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹெடர் இருக்குது. ப்ளஸ் நம்மளுடைய டைட்டில், லாகின் பேஜில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாங்கோ அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கும். அது எல்லாத்தையும் நம்மளால சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ அது எப்படின்னு பார்த்துடலாம். ஸோ அதுக்கு விஎஸ் கோட் வந்துடுங்க. ஸோ அட்மின் பேனல். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில கோட்ஸ் வந்து நான் ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்சிருக்கேன். அதை நான் பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா admin.site ஹெடர், அதில் மை ஷாப் அட்மின் பேனல் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அடுத்தது சைட் டைட்டில். ஓகே, அது வந்து பார்த்தீங்கன்னா மை ஷாப் அட்மின். அதுக்கப்புறம் நம்மளுடைய டேஷ்போர்ட் இண்டெக்ஸ் டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் டு மை ஷாப் டேஷ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருக்கேன். சேவ் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு சர்வர் ரீலோட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இங்கே அட்மின் பேனல் வந்துட்டு ரெஃப்ரெஷ் கொடுத்துக்கிறேன். ஸோ ரெஃப்ரெஷ் கொடுத்தோடனே இங்கே பார்த்தீங்கன்னா மை ஷாப் அட்மின் பேனல். ஓகே, இங்கே டைட்டிலில் வந்து பார்த்தீங்கன்னா மை ஷாப் அட்மின் சொல்லிட்டு கடைசியாக வரும். இப்போ நான் லாக் அவுட் பண்ணுறேன். ஸோ லாக் அவுட் பண்ணிவிட்டு திருப்பியும் அட்மின் பேனலை அக்சஸ் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மை ஷாப் அட்மின் பேனல் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்துச்சு. ஸோ இப்படி தான் நம்மளால் அட்மின் பேனல் அக்சஸ் பண்ணிவிட்டு அதை கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா வியூஸ் அண்ட் HTML டெம்ப்ளேட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ எப்படி நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் டிஸ்பிளே பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மிஸ் பண்ணாமல் அடுத்த வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.